ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே நாங்கள் பார்க்குற முதல்ல பார்க்குறது எதுனா இந்த செடி தான். கதவு திறந்தோடனே பார்த்து அந்த மல்லிகைப்பூ செடி நிறைய பூ நல்லா பூத்துருக்கு. சின்ன செடிங்க அது, அதுக்கு ஏற்றது அது பூக்கும். நிறைய பூண்டுங்க, எங்கே அதிகமாக காணும், செடி ஃபுல்லாக பூவாக இருக்காது. அது சின்ன செடி. இப்போ தான் நான் இப்போ வச்சு ஒரு வருஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அது நிறைய வரணும் இல்லைங்களா, அது பிரான்ச் அப்போ தான் பூ நிறையா கொடுக்கும். நல்லா பூத்துருந்தது. இது பார்த்திங்கன்னா கீரை, ஆனால் இது தண்டு கீரையா சிறுகீரையான்னு தெரில, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நான் தண்டு கீரை விதைக்காக விட்டுருந்தோம், அதுவும் கொட்டி இருந்தது அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் நான் சிறுகீரை விதையை போட்டிருந்தேன். இப்போ நல்லா கொஞ்சம் கீரைங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இன்னும் ஒரு 3-4 நாள் கழித்து சின்னதாக இருக்கும்போதே நான் கட் பண்ணிவிடுவேன். இந்த சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தோடனே கட் பண்ணிவிடுவோம். நல்லாயிருக்கும். அப்போ தான் கடைகளுக்கு கடைச்சி சாப்பிட்றதுக்கு தான் கீரை. இப்போ வெயிலுக்கு இல்லையா, கீரைங்க எடுத்துக்கிட்டால் நல்லது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தலை இருக்க கீரைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூ தான் பறிச்சிட்ருக்காங்க. பூ நிறையா பரவாயில்ல, எனக்கு நான் வந்து 3 நாள் பூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி. ஆனால் பாருங்கள் பூச்சரிச்ச மாதிரியே இருக்குது. எப்போவுமே என்னன்னு தெரியல. பாருங்கள் எப்படி பூச்சரிச்சிருக்கு. அது இந்த கீரையே அப்படி தான், ஆனால் இந்த கீரை நல்லாயிருக்கு. இப்போ நான் இப்போ விதை போட்டது நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம விதை போட்டு வளர்ந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இன்றைக்கி இவ்வளோ பூ தான் கிடச்சிது. 3 நாள் நான் இதே பூ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் மலர்ந்து எடுத்து வச்சுக்கிறேன்னா, நான் சாமி படத்துக்கு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பேன். குண்டுமல்லி நல்லா பெருசாக தான் இருக்குது, அதனால். கத்திரிக்காய் செடியுமே நல்லா இப்போ கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. என்னென்னா இப்போ வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தண்ணி விடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது இந்த டைமில் செடிங்க வச்சோம்னா. இது பார்த்திங்கன்னா இது கீரைங்க. இது பேர் தான் மறந்துட்டேன் நான், ஆனால் இது கீரை தான். நாங்கள் பறித்து சாப்பிட்றதா. இதுவும் கீரை கடையும் போது போட்டுக்குவோம். இது கூடவே நிறைய சாரண கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் சாரணை சொல்கிறாங்க, பசலை சொல்கிறாங்க சில பேர். இதோட நேம் எனக்கு தெரியல. வீட்டில் பசலை ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு பேரில் கூப்பிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் கீரை தான், நம்ம சமைச்சு சாப்பிட்ற கீரைங்க தான் அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. போன வீடியோவில் சின்னதாக ரொம்ப குட்டி துளிராக வந்திருக்கும். இப்போ பரவாயில்ல, இலைங்க கொஞ்சம் பெருசாக வருது. ஒவ்வொரு செடியும் துளிர் வரும்போதும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. இது சிவப்பு தண்டு சொல்கிறேன்னா, இது வீட்டை சுற்றி நிறையா எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். இதுவும் வளர்ந்துடுச்சு பாருங்கள். பப்பாளி வளர்ந்துருச்சு. ஏன்னா ஒரே ஒரு மரம் தான் வருது பப்பாளி. இது பார்த்திங்கன்னா 7வது கோலை அங்கே தள்ளி இருக்குது எங்களுக்கு. இப்போ வாழை மரம் இது 7வது கோலை. அது வந்து இதுக்கு முன்னாடி இதுதான். இது வந்து 6வது கோலை. 5வது கோலை அந்த சைடில் இருக்குது, காட்டுறேன் இருங்க. இது இப்போ புதுசாக விட்டுருக்கு. ஆனால் சைடு பக்க கண்ணுங்கள்லாம் வர வர கொஞ்சம் காய் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற மரங்க தான் நிறையா காய் வைக்குது. இது பாருங்கள், அது 5வது கோலை. இது இன்னொரு ஒரு மாதத்தில் இந்த காய் அறுத்துடலாம். எங்களுக்கு பார்த்திங்களா, வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு வாழை மரம், இந்த பக்கம் ஒரு வாழை மரம் அழகாக வீட்டு வாசலில் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் பேக் சைடில் வச்சுருக்கோம், வீட்டுக்கு பின்பக்கம் தான் வச்சுருக்கோம் வாழை மரம். வெளியில் எங்கேயாவது அந்த தெருவில் வரவங்களுக்கு வழி சொன்னால் 2 வாழை மரம் பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்ச மாதிரி இருக்கும். அங்கே தான் சொல்லுவோம், எங்கள் இடத்த சொல்கிறதா இருந்தால். ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. என்னென்னா நம்ம பக்க கண்ணுங்க நிறைய வளர விடக்கூடாது சொன்னாங்க. ஏன்னா அதில் வந்து குறைவாயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஓரளவு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிட்டு புதுசாக கண்ணுங்க வைக்கணும்னு சொன்னாங்க. கரும்பு பாருங்கள், இதுவுமே வந்துச்சு. ஒரு 6-7 கிடைக்கி விட்டுருக்கு. கடன் தான் சொல்லுவோம் கரும்பு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கடை வரும்னு நினைக்கிறேன். குச்சி செடியும் நல்லா துளிர் வந்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. இதில் நிறைய கீரை இருக்குது எங்களுக்கு. இந்த குச்சி செடியில் பாருங்கள் எவ்வளோ தெரியுதுங்களா. இதில் புண்ணாக்கு கீரை சொல்லுவாங்க. இதில் பருப்பு கீரை, இது புண்ணாக்கு கீரைங்க. பார்த்திங்களா, பூ மாதிரியே இருக்குது அதோட இலை. அது புண்ணாக்கு கீரை பாருங்க. சாரணை, அதுக்கப்புறமா பாருங்கள் இதெல்லாம் சாரணை. இதில் ஒரு டவுட், இது வந்து மூக்கரட்டையா என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுதான் மூக்கரட்டையான்னு. சாட்டானை சொல்கிறாங்க. சாட்டனையும் மூக்கரட்டையும் ஒன்று தானான்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து பருப்பு கீரை இருக்குது பாருங்கள். இதாங்க பருப்பு கீரை. ரொம்ப பொடிசாக இருக்குது அதோட இலை, சின்ன குட்டி குட்டியாக இருக்குது அதோட இலை. அதான் பருப்பு கீரை. நிறைய கீரைங்க இந்த குச்சி செடிக்கு நடுவில். இது பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு வாழை மரம். இது சீக்கிரம் கொலை தள்ளிடும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் இதுவே குட்டி மரம். இதுக்கு ஒரு 3 குட்டி போட்டிருக்கு பாருங்கள். 3 குட்டி மரம். அது பக்கத்தில் கன்று பாருங்களேன். அதே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, இன்னும் வளரல. இவ்வளோ தான் மரமே. இதுக்குள்ளேயே பக்க கன்றுங்க 3 வந்திருக்கு பாருங்களேன். இதை சுற்றி 3 கன்று விட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். காலையில் எழுந்து போனோடனே சுற்றி செடிங்கள்லாம் பார்த்துட்டு வந்தால் ஒரு ஹாப்பியாக இருக்கும். எழுந்ததும் நேராக நான் அங்கே தாங்க போவேன் செடிங்களை பார்ப்பேன். அப்படியே சுற்றி ஒரு பார்த்துட்டு அப்புறம் வந்து தான் மற்ற வேலையெல்லாம் எனக்கு. அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க, என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா இதுவும் சாரணை தான், சாரணக்கீரை தான். இதில் 2 கலர் இருக்குது அந்த சாரணையிலே. பச்சை ஒன்று, வெள்ளை பச்சை ஒன்று, சிகப்பு ஒன்று. இது புண்ணாக்கு கீரை. இதெல்லாம் கீரை நம்ம நட்டு வைக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் அதுவே வருது. இந்த சாரணக்கீரை சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதுவே தானாக வருது. இது பார்த்திங்கன்னா மாதுளஞ்செடி நம்ம வீட்டுக்கு வச்சுருந்த ஆல்ரெடி காயெலாம் கூட நான் காட்டியிருப்பேன், பழம்லாம். இது என்ன பண்ண வெட்டி விட்டுட்டாங்க காம்பவுண்ட் போடுறதால எடுத்துட்டோங்க. நிறைய செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி பக்கத்து வீட்லேயாவது வளர்த்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டும் பாருங்கள். நல்லா துளுத்து வருது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் நல்லா பற்றிக்கிச்சு அது. நாங்கள் நிறைய கொய்யாக்காய் செடியெல்லாம் காட்டியிருப்பேன் போன வீடியோவில். அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இவ்வளோ மரம் மாதிரி வளர்ந்துருந்தது. சரி எங்கேயாவது ஒன்று அதோ பொழைக்கட்டும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொடுத்துட்டோம். இதை பாருங்கள், இந்த கீரைலாம் எவ்வளோ படர்ந்துருக்குன்னு. சாரணை, அது சாட்டணை, அப்புறம் இந்த பசலை, குப்பைக்கீரை, குப்பைமேனி கீரை, அதுக்கப்புறமா அந்த புண்ணாக்கு கீரை, பருப்பு கீரை, முருங்கைக்கீரை, இன்னும் 2-3 கீரை சொன்னாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பருப்பு போட்டு வேக வைப்பாங்க. அது வேக வச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிப்பாங்க அந்த தண்ணி புழிஞ்சு ரசத்துக்காக. அந்த வெறும்னே அந்த ஒரு உருண்டை சாப்பிடுவோங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் கீரைங்க. அது எல்லா கீரையோட சத்தும் நமக்கு கிடைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதுமாரி கிடைச்சா செஞ்சு பாருங்கள். இதில் 7 கீரை இருக்குங்க. என்னென்னா முருங்கைக்கீரையை தவிர பச்சை பொன்னாங்கண்ணி இதில் இல்லை, மற்ற எல்லா கீரையும் இருக்கும். அது கூட நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் ஒரு கீரை காட்டினேன். அதோடு சேர்த்து 10 கீரை. 10 கீரை இல்லை, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட போடுவாங்க. குப்பைமேனி கூட போடுவாங்க இதில் கொஞ்சம். இதெல்லாமே போட்டு வேக வச்சு, பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு அந்த உருண்டையை பொரியல் பண்ணிவிட்டு ரசம் கொடுப்பாங்க பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் ரசம். வெறும்னே குடிக்கலாம், அவ்வளோ சத்தானதுங்க. யாரெல்லாம் இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் இந்தமாதிரி இவ்வளோ கீரை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கீங்க, இப்போது நாங்கள் இந்த கீரைங்களாம் சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து இந்த கீரையை சாப்பிட்ருக்கேன். அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. இப்போவும் எங்கள் வீட்டில் செய்கிறாங்க. நாங்கள் பண்ணைக்கீரை பறிச்சுட்டு வர போகும்போது இதெல்லாம் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு வீட்டு பக்கமே இருக்குங்க இந்த கீரை எல்லாமே. காலி இடம் கொஞ்சம் இருக்கிறதால அதுலேருந்தே பறிச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.